ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிள் நான்வெஜ் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் போட்டு ப்ரான் குழம்பு, எக் மசாலா கறி, தயிர், ரைஸு. இதுதான் இன்றைக்கி நம்மளோட நான்வெஜ் லஞ்சு. எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஃபஸ்ட்டு எக் கறி ரெடி பண்ணுறதுக்கு எக் பாயில் பண்ணிடுவோம். அதுக்கு தண்ணி ஊற்றி அதில் எக் போட்டுடுறேன். ஒரு 5-6 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். எக் எல்லாமே நல்லா குக் ஆயிரும். இப்போது எக் எல்லாமே நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருவோம். இன்னொரு அடுப்பில் ரைஸும் நான் எக் போடுறப்பே ரைஸும் வச்சுட்டேன். அதுவுமே குக் ஆயிடுச்சு. இப்போ அதையும் வடிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் எக் கறி செய்கிறதுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கிறேன். இது பட்டையும் கிராம்பும் லைட்டாக பொரிஞ்ச பிறகு வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு லைட்டாக வதக்கிப்போம். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிப்போம். நல்லா வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் நல்லா 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுவுமே தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் மிளகாத்தூள் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். இப்போ போட்ட மசாலா எல்லாத்தையுமே லைட்டாக இதிலே நம்ம வறுத்துப்போம். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அது கூடவே இதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சமாக இப்போ உப்பு ஆட் பண்ணிப்போம். லாஸ்ட்டில் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக் எல்லாமே நான் வேக வச்சு மேலே உள்ள ஓடி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 சைடு இந்த மாதிரி அடி வரைக்கும் லைட்டாக கீனி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு உள்ளெல்லாம் மசாலா போகும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த கிரேவி நமக்கு குக் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிப்போம். இது உங்களுக்கு பிடிக்கும், புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட விட்டுறலாம். தயிர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம எக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்கை இதில் ஆட் பண்ணிடுவோம். எக்கெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ மூடி வச்சு அது கொஞ்சம் நேரம் குக் பண்ணுவோம். சைடில் இன்னொரு பேன் இறால் குழம்பு வைக்கிறதுக்கு போட்டிருக்கேன். பேன் லைட்டாக ஹீட் ஆனோடனே இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் லைட்டாக சூடானோடனே ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். லைட்டாக பொரிஞ்சு வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிப்போம்.
நல்லா வதக்கின பிறகு இதில் வெங்காயம் சேர்த்துப்போம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்றும், சின்ன வெங்காயம் பொதுவாக வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு இதையுமே வந்து நல்லா வதக்கிப்போம். இது கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய எக் கறியும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வெங்காயமும் வந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணி இதை லைட்டாக வதக்கி விட்டுப்போம். மூடி வச்சு குக் பண்ணுவோம். தக்காளி வந்து லைட்டாக மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகட்டும். இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா தக்காளிலாம் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆன பிறகு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். இது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பொதுவாகவே வந்து நீங்கள் ப்ரான் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா முருங்கைக்காய் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிப்போம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைனா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 முருங்கைக்காலாம் வந்து நல்லா வேகிற வரைக்கும் கொதி வரட்டும். மூடி வச்சு குக் பண்ணுவோம். அதுக்குள்ளே வந்து இதுக்கு தேவையான தேங்காய் நம்ம வந்து அரைச்சி எடுத்துப்போம். அரை மூடி தேங்காவும் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பும் வச்சுருக்கேன். இது 2த்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த பிறகு ஒரு 1/2 லெமன் அளவுக்கு புளி ஊற விட்டு தண்ணி ஊற்றி ஊற விட்டுக்கிறேன். இது வந்து உடனே கரைச்சிடலாம் இந்த புளி. அதனால் வந்து நான் இப்போ இது பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து புளி வந்து ஊற போட்டிருக்கேங்க. இப்போ இதை வந்து ஒரு சின்ன பவுல் அளவுக்கு வர அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து இப்போ வந்து முருங்கைக்காலாம் வந்து நல்லா குக் ஆயிருச்சு. ஸோ இதிலே வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த புளி தண்ணியையும் வந்து ஆட் பண்ணிடுவோம். ப்ரானும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து எல்லாம் இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம இப்போ வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணியை ஆட் பண்ண உடனே வந்து நீங்கள் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அந்த புளிப்பு எல்லாமே வந்து அதில் இறங்கணும், அந்த காய்கறி ப்ரான்லலாம். ஸோ ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் சோம்பு பேஸ்ட்டையும் வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி இது ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. இதுவுமே வந்து ஆட் பண்ண பிறகு வந்து சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளுடைய ப்ரான் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்மளோட லன்ச் என்ன அப்படின்னா ப்ரான் குழம்பு, எக் கறி, தயிர் சாதம். இதான் நம்மளோட இன்றைக்கி சிம்பிளான லன்ச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ப்ரான் குழம்புக்கும் எக் கறிக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.